17 வயசுல நடிச்ச படத்தால சர்ச்சை. இயக்குனர நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலா பால். வீரசேகரன் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் அமலா பால். அதுக்கு பின்னாடி விஜய், விக்ரம் படங்கள்ல நடிச்சு தனி கவனம் ஈர்த்தாங்க. தன்னோட வாழ்க்கையில பல சோதனைகள தாண்டி இப்போ குடும்பத்தோட நிம்மதியா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில அமலா பால் தன்னோட 17 வயசுல எடுத்த விபரீதமான முடிவு பத்தி பேசியிருக்காங்க. அது அவங்களோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிக்க வச்சது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்பவே வேதனையோட சொல்லியிருக்காங்க. வீரசேகரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாலும், சிந்து சமவெளி படம் அவங்கள ரொம்ப பெரிய சர்ச்சையில சிக்க வச்சிருச்சு. இந்த படத்துல மாமனாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய தவறான உறவ பத்தி பேசின படமா இந்த படம் அமைஞ்சது. இதுல ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் வெளியானப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையா மாறிப்போச்சு. அமலா பாலோட கேரக்டரையும் தவறா சித்தரிச்சு செய்திகள் வந்துச்சு. இந்த நிலையில சிந்து சமவெளி படத்தால பல துன்பங்கள் அடைஞ்சதாவும், தன்னோட குடும்பம் அடைஞ்ச மனவேதனைய வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது அப்படின்னு அமலா பால் சொல்லியிருக்காங்க. சிந்து சமவெளி படத்துல நடிச்சத நினைச்சு என்ன விட என்னோட அப்பா ரொம்பவுமே வேதனைப்பட்டாரு. அந்த படத்துக்கு எதிரா வந்த விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தல குடுத்தது. நெறைய பேரு பல விதமா தாக்கி பேசினத ஏத்துக்கவே முடியல. அதனால நான் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வரவே பயப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலா பால். சிந்து சமவெளி படத்துல நடிச்சப்போ எனக்கு வயசு 17. அந்த சின்ன வயசுல என்னால என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முழுக்க முழுக்க இயக்குனர் பேச்ச நம்பி தான் நடிச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய அசிங்கத்த ஏற்படுத்தி குடுத்தத மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து சமவெளி படத்துல வந்த சர்ச்சையால மைனா படத்தோட ப்ரமோஷன் விழாவுக்கு கூட போக முடியாம தவிச்சேன். நான் வந்தா சர்ச்சை ஆயிரும் அப்படிங்கிறதால படக்குழுவினரும் மைனா பட விழாவுக்கு கூப்பிடவே இல்ல. அப்போ நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரியான பெரிய நடிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னதா அமலா பால் சொல்லியிருக்காங்க. அத தொடர்ந்து மைனா படத்தோட வெற்றிக்கு பின்னாடி எனக்கு ஏற்பட்ட அவமானத்த தாண்டி வெற்றி அடைஞ்சேன். அதுக்கு பின்னாடி தான் தலைவா, தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள் நடிகைக்கான அங்கீகாரத்த எனக்கு வழங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலா பால்.